டிவோட்டி நேஷன் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான பதிவாக இருக்க போது, ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்க போது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 12 மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எந்த கிரகங்கள் கை கொடுக்க போகுது, எந்த கிரகங்கள் கை விட போகுது, யாருக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரினால் நீங்கள் காப்பாற்றப்பட போகிறீர்கள் அப்படிங்கிற முக்கியமான தகவல்கள்லாம் வரப்போகுது. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் ஒரு பெரும் பெயர்ச்சி திருவிழாவே கிரகங்கள் நடத்துகின்றன. இது என்ன சார் பெயர்ச்சி திருவிழா அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய கிரகம் பெயர்ச்சி அடையும். பொதுவாக நம்ம எல்லா கிரகங்கள் ஒரு வீட்டிலிருந்து அடுத்த வீட்டுக்கு நகர்வதை நாம் எடுத்துக்கொள்வது கிடையாது. இப்போ ஒரு சில கிரகங்கள் வேகமாக மூவ் ஆகும். சந்திரன்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை வேற வேற வீட்டில் இருப்பார், ஜம்ப் ஆகிட்டே இருப்பார். நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். பட் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டு கிரகமான குரு பெயர்ச்சி நடக்கும் பொழுதோ, 2.5 வருடங்களுக்கு மாறக்கூடிய சனி பெயர்ச்சி பற்றியோ, அல்லது ராகு கேது 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை மாறுவதை பற்றியோ நம்ம பேசுவோம். ஆனால் இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இடம்பெயர்றாங்க. அந்த பெரிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது 4 கிரகங்களுமே ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டுக்கு இடம்பெயரும் பொழுது, அப்ப ஏதாவது ஒரு வகையில எல்லா ராசியினருக்குமே நன்மைகள் அப்படிங்கிறது உறுதி. அந்த வகையில அனைத்து ராசியினருமே சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். எல்லாருமே என்னைய கைவிட்டுட்டாங்க, நான் யாருடைய உதவியும் இல்லாம வழி தெரியாத காட்டுல கண்ணை கட்டி விட்டாப்புல இருக்கு அப்படிங்கிற நிலை இந்த வருடம் யாருக்கும் வராது. ஏதேனும் ஒரு கிரகம் உங்களுக்கு வழி நடத்த கூடவே இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு, நீங்கள் வணங்கக்கூடிய குருவிற்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த பகுதியை மேற்கொண்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த கிரகங்கள் காப்பாற்ற போகிறது அப்படிங்கிற தகவல்கள்லாம் இதுல தெரிய போகுது. முக்கியமா உங்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான இலவச பொது பலன்கள் பற்றிய, குறிப்பாக எண் கணிதம், நியூமராலஜின்னு சொல்றோம் இல்லையா, அது சம்பந்தப்பட்ட முக்கியமான கருத்துக்களை நான் இந்த பகுதியின் இறுதியில சொல்ல போறேன். இந்த பகுதியை முழுமையா பார்த்துட்டு அந்த இறுதியில நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள் பற்றியும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இறை அருளால், குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு கிடைக்க பெறும். இப்போ பகுதிக்குள்ளார போவோம். துலாம் ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த வருஷம் சில ராசியினர் மட்டும்தான் எல்லா வகையிலுமே நன்மைகள் பெறுகிறார்கள் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளார வராங்க. இவங்களுக்கு மட்டும் எல்லாமே நல்ல விதமா அமையுது சார் இந்த வருஷத்துல அப்படின்னு சில பேரை பார்க்கும்போது தெரியும் இல்லையா? அப்படி இருக்கிறவங்கள்ட்ட நீங்க போய் கவனிச்சு கேட்டு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த துலாம் ராசி சேர்ந்தவர்கள் மிக அதிகமாக இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய 6ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய சனி அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார், நோயை முழுமையாக தீர்ப்பார், கடனை ஒழிப்பார், சத்துருக்களை, எதிரிகளை துவம்சம் செய்வார். சரி, இது பத்தாது அப்படின்னு 2வது லட்டு தின்னது மாதிரி குரு வரார். குரு 2வது லட்டுன்னு நான் சொன்னது காரணம் என்னன்னா, 9ஆம் வீட்டிற்கு வருகிறார், பாக்கியஸ்தானத்திற்கு. இப்போ பாக்கியத்திற்கு வரக்கூடிய குரு மிகப்பெரிய நன்மைகளை தருவார், பாக்கியங்களை தருவார், சொத்து பத்துகளை உண்டாக்குவார், நல்ல சொந்தங்களை தருவார். அதாவது சொத்து பத்துகளை உருவாக்குவாருங்கும் போது இதுல பாக பிரிவினைகள் கூட சேரும். மிக உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில உங்களுக்கான ஷேருங்கிறது சேரக்கூடிய காலகட்டமாக இது அமையும். 5ஆம் வீட்டிற்கு ராகு அப்படிங்கிறவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு வருகிறார். ராகுவை பொறுத்த அளவுக்கும் கொடுக்கக்கூடிய கிரகம் தான், அவர் கெடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது தான். அப்ப அந்த 5ஆம் வீட்டு கிரகத்தினுடைய முழு அம்சத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் செயல்புரிவார். ஸோ அதன் மூலமா உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது கிடையாது. 11ஆம் வீட்டில் கேது. இப்ப லாபத்தில் அப்படிங்கிறது கேது உட்காரும் போது லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காமல் போகாது. ஆனால் லாபத்தில் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வேணா, இப்போ ஒரு 1000 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு ஒரு 700 ரூபாயோ அல்லது 900 ரூபாயோ கிடைச்சிச்சுன்னா நீங்க வேண்டாம்னு நான் சொல்ல போறீங்க? அத்தனையும் லாபம் தானே. ஸோ லாபத்தில் நஷ்டம் ஒரு 100 ரூபா 200 ரூபா முன்ன பின்ன போகும். அதுக்காகலாம் நீங்க ஒரி பண்ணக்கூடிய லெவல்ல கிரகங்கள் இல்லை. முக்கியமா குருவை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ 3வது லட்டை தரப்போறாரு. முதல் லட்டுன்னு நான் சொன்னது அவரு உட்கார்ந்த வீடு, 9ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரப்போகிறாருங்கிறது.
இப்போ பார்த்தீங்கன்னா 3வது அப்படிங்கிறது நான் எதை சொல்றேன்னா, அவருடைய பார்வை பலமும் கூட போகிறது. ஏன்னா, சனி ஒரு பக்கம் வந்து நல்ல இடத்திற்கு வராரு. குரு 9ஆம் வீட்டில் இருப்பது 2வது ஒரு நன்மை. 3வதாக வரக்கூடிய நன்மை வந்து உங்களுடைய ராசியையே அவர் பார்வை செய்கிறார். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு வந்து யாரு? முழு சுபர், பொன்னவன்னு சொல்லக்கூடியவர், காசு பணத்தை தரக்கூடியவர், தன தானிய விருத்தி அம்சங்களை தரக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு 9ஆம் வீட்டிற்கு வந்து உங்களுடைய ராசியையே பார்க்கிறார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ நன்மையான விஷயம். அப்ப நீங்கள் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு கோல்டன் பீரியட். எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட்ஸ்க்கு நீங்க வலிமை தருகிறீங்களோ, முயற்சிக்கு முக்கியத்துவம் தருகிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் இந்த வருடத்தில் உயரும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது இந்த கிரக பயிற்சிக்கான பொது பலன்கள். கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளால நிறுத்தி வைக்கவே முடியாது. அது சுற்றி கொண்டே தான் இருக்கும். அது சுற்றும் போது கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் வாழ்நாள் முழுமைக்கும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும், கிரகங்கள் இடம் போனால் என்ன, பலம் போனால் என்ன, நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் வந்து விதி இருக்கிறதோ அவர்களுக்கே இந்த செகண்டு இந்த விஷயத்தை நீங்கள் கேட்க பெறுவீர்கள். பாதியிலேயே விட்டுட்டு அடுத்த சேனலுக்கு பார்க்கறதுக்கு போயிருக்கிறவங்களுக்கு கூட இது கிடைக்காது. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா இறைவன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறார்னு தான் அர்த்தம். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இது 2 தகவல்களையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. இந்த நம்பர் கீழே தெரிகிற என்னுடைய எண் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கு. யாருக்கெல்லாம் அவர்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பெயர் சரியாக அமைந்திருக்கிறதோ அவர்களுக்கு வாழ்நாள் முழுமைக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு படியளக்கப்படும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நன்மைகள் நடக்கும், தீமைகள் மிக மிக குறைவாக நடக்கும். உங்களை மொத்தமாக கெடுத்து அழித்து விடாத அளவிற்கு நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஆனால் அதற்கு நீங்கள் வந்து நம்பணும் இல்லையா, இதில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய தன்மைகள் பற்றியும், கூட்டு எண் அதனுடைய தன்மைகள் பற்றியும், இது 2த்துக்கும் உங்கள் பெயர் பொருந்திருக்கா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இலவச பொது பலன்களாக, அதாவது பெயர் பொருந்திருக்கா இல்லையா, பெயர் பொருந்தலைன்னா என்ன விதமான துன்பங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நான் இலவச பொது பலன்களாக நான் அனுப்புறதா இருக்கேன். அப்படி பொருந்தலை அப்படின்னா மேற்கொண்டு என்ன செய்யணும், நீங்கள் எப்படி வந்து பெய்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தகவல்களையும் நான் அதில் சொல்றதா இருக்கேன். அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இதில் உங்க யாருக்கெல்லாம் உங்களுடைய வியாபாரமும் சரியா போகல அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களுடைய வியாபார பெயரையுமே எனக்கு அனுப்புங்க. வியாபாரம் யார் பெயர்ல நடக்குதோ அவர்களுடைய பிறந்த தேதியும் பெயருமே ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தை பார்த்துக்குவாங்க, ஆனா மனைவியின் பேர்ல பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, இல்லை கணவன் பேர்ல பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. யார் பெயரில் வியாபாரம் நடக்குதோ அவங்களுடைய பிறந்த தேதியும் பெயருமே முக்கியம். அதை அனுசரித்து அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பலன் தருதா இல்லையான்னு சொல்லுவேன். அப்படி தரலன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பேன். அதை செய்தீர்கள் என்றால் நிச்சயம் கிரக பெயர்ச்சிகள் எப்படி இருந்தாலும், எவ்வளவு தோஷம் உள்ளதாக இருந்தாலும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், ஜெயிப்பீர்கள் வாழ்க்கையில். அதற்கான ஒரு வாய்ப்பை வந்து உங்களுடைய குலதெய்வம் நல்கியுள்ளது. உங்களுடைய நீங்கள் வணங்கும் குலகுரு இந்த வாய்ப்பை இந்த செகண்ட் உங்களுக்கு கொடுக்குறாருங்கிற ஒரு தீர்மானத்தோட நீங்கள் இந்த தகவல்களை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பதில் 3 நாட்களுக்குள் நான் அனுப்பி வைக்கிறேன். முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு என்னால் உத்தரவாதமாக 3 நாட்களுக்குள் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் யாரெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் முந்திக்கிட்டு அனுப்புறீங்களோ அவங்களுக்கான தகவல்களை முன்கூட்டியே நான் அனுப்புகிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.